மக்களே இதயம் முரளி படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்திருக்குது. என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது இப்ப பராசக்தி அப்படிங்கிற திரைப்படம் வந்துச்சு இல்லையா? அத வந்து டான் பிக்சர்ஸ் தான் புரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்துல பார்த்தீங்கன்னா, சுதா கங்குரா அவர்களுக்கு அதாவது சேலரி பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாரி தகவல் சொல்றாங்க. அதாவது கிட்டத்தட்ட 8,25 கோடி வரைக்கும் அவங்களுக்கு வந்து சம்பள பாக்கி இருக்குது அப்படிங்கிற மாரி சுதா கங்குரா சொல்றாங்க. அந்த சம்பள பாக்கிய தர்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இதயம் முரளி திரைப்படத்த ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாரி இன்னைக்கு கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. கோர்ட்டும் பார்த்தீங்கன்னா, அத விசாரிக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இந்த விசாரணைலாம் தொடர்ந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதயமுறி திரைப்படம் இப்போதைக்கு ரிலீஸ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த பராசக்தி திரைப்படத்துல என்ன இஷ்யூ ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 150 கோடி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா 95 கோடி தான் கலெக்ட் பண்ணிருந்துச்சு. எதனால இந்த திரைப்படம் வந்து பெரிய அளவுக்கு போகல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் அப்படிங்கிற திரைப்படமும் இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா ஒண்ணா ரிலீஸ் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. விஜய் அவர்களுக்கு போட்டியா ரிலீஸ் ஆகிறதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த திரைப்படத்தை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டாங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல திரைப்படமா இருந்தாலும் பெரிய அளவு போகல அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமே. அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தில் ஃபினான்ஷியலாக நிறைய இஷ்யூக்கள் இருக்கும் போல இருக்குது. இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நாளுக்கு அப்புறம் அதர்வா அவர்களோட ஒரு ஃபீல் குட் மூவியாக வரப்போகுது இதய முரளி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்த சமயத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு முட்டுக்கட்டை அந்த திரைப்படத்துக்கு வந்திருக்குது. சீக்கிரமாகவே இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகணும், படமும் ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான் எல்லாத்தோட விருப்பமும் கூட. கண்டிப்பாக அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. மக்களை இதய முரளி திரைப்படத்துக்காக உங்களை எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க.